இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை ஒப்பு கொடுப்போம். கடந்த நாள் முழுவதுமாக நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுமே அவருக்கு உகந்த மனிதர்களாக நாம் வாழ ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்ப மன்றாட்டுக்கள் உம்மை நோக்கி எழுந்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் ஊழியர் நாங்கள் மாசற்ற தூய்மையோடு எழுப்பும் இறை வேண்டல்கள் ஒரே திருமகன் மனிதரானார் மாபெரும் மறை நிகழ்வுக்கு வந்து சேர்வனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்பு அடைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அக்களிக்கப்படும். கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள்.
தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகளை செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ மாநிலத்தின் ஆண்டவர் அரசர் வருவார். அவரே நமது அடிமைத்தனத்தின் நுகத்தடியை அகற்றிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 17 26 முடிய. ஒரு நாள் இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது கலிலேய யூதேயா பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து
அவரை உள்ளே கொண்டு போய் இயேசுவின் முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறதென்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தாய் திரு அவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் இரண்டாம் மெழுகுதிரியான அமைதி என்னும் மெழுகுதிரியை நேற்றைய நாளில் ஏற்றி இன்றைய நாளில் நம்மை நாமே இறை வார்த்தையின் அடிப்படையில் ஆய்வு செய்து ஆண்டவரின் வருகைக்காக தயாரித்து கொள்வதற்கான ஒரு அழைப்பினை இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆண்டவர் மீதான ஆழமான நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நேற்றைய தினம் நாம் ஏற்றிய அமைதி என்னும் மெழுகுதிரி பல நேரங்களில் நமது வாழ்வில் பலவிதமான கேள்விகளை எழுப்ப காரணமாய் அமைகிறது. அமைதியற்ற உலகம் அது எப்போது சாத்தியமாகும்? எங்கு பார்த்தாலும் இரைச்சல் மிகுந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகிற்கு அமைதியை தர வல்லவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என வானதூதர்கள் உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி பாடல்களை பாடி கடவுளை புகழ்ந்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்து பாலகனாக இம்மண்ணில் பிறந்தது இந்த மண்ணில் அமைதியை ஏற்படுத்தவே என்ற விவிலிய வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் நமது வாழ்வை திருப்பி பார்க்கிற போது நமது வாழ்வில் அமைதி என்பது சாத்தியமான ஒன்றா என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். கிறித்துவ பயிற்சியில் இருந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து யாரோடும் பேசக்கூடாது, அமைதியில் இறைவனை தேட வேண்டுமென எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். பல நேரங்களில் விளையாட்டுத்தனமாக ஏன் அமைதியில் இறைவனை தேட வேண்டும்? காலையில் எழுந்து குதூகலமாக சந்தோஷத்தோடு மகிழ்வோடு சிரித்து கொண்டு அனைவரோடும் பேசி மகிழ்வதில்தான் இன்பம் அடங்கி இருக்கிறது. ஏன் அமைதி என்ற பெயரில் என்னை நானே ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விகளை எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாளர்களாக பொறுப்பாளர்களாக இருந்த அருள் தந்தையர்களிடம் எழுப்பியது உண்டு. அப்போது அவர்கள் சொன்ன அந்த அர்த்தத்தினை உணர்ந்து கொள்ள தவறினாலும் கூட காலப்போக்கில் அமைதியில் இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், நாம் பேசுகிற போது கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்போது நாம் மௌனமாகிறோமோ அப்போது கடவுள் நம்மோடு பேசத் தொடங்குகிறார். கடவுள் பேசுவதை நாம் கேட்க முடியும் என்று. இயேசு கூட தனது வாழ்வில் பல நேரங்களில் தனிமையான இடத்திற்கு சென்று கடவுளோடு உள்ள உறவில் நிலைத்திருந்தார், இறை வேண்டலில் ஈடுபட்டிருந்தார் என விவிலியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.
அதிகாலையில் எழுந்து அவர் சென்று ஜெபித்தார் என விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. பாலை நிலத்திற்கு சென்று அவர் ஜெபித்தார் என விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. தனிமையில் இறைவனை தேடுதல் என்பது கடவுளோடு உள்ள உறவில் இன்னும் ஆழப்பட, நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை தருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நம்பிக்கை கொண்ட சிலர் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை தோளில் சுமந்து கொண்டு, கட்டிலோடு அவரை சுமந்து கொண்டவர்களாக இயேசுவின் முன்னிலையில் வர முயலுகிறார்கள். இந்த இயேசுவால் இவனுக்கு நலமளிக்க முடியும் என அவர்கள் அனைவரும் நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் நிமித்தமாகத்தான் முடக்குவாதமுற்ற அந்த மனிதனை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்த மனிதனை இயேசுவின் முன்னிலையில் கொண்டு செல்ல இயலாத ஒரு சூழ்நிலையில் வீட்டின் மேற்கூரையை பிரித்து கட்டிலோடு அவரை இயேசுவின் முன்னிலையில் இறக்குகிறார்கள். இவர்களின் நம்பிக்கையை கண்டு ஆண்டவர் இயேசு வியந்து போகின்றார். எப்படி இத்தகைய நம்பிக்கையுடைய மனிதர்களை நான் காண்கின்றேனே, நம்பிக்கையோடு என்னை நோக்கி வருகிறார்களே என்பதை உணர்ந்தவராய், உமது பாவம் நீக்கப்பட்டது என்று சொல்லி அவரது பாவங்களை மன்னித்து அவருக்கு நலம் தருகிறார். நம்பிக்கையோடு வந்த அவர்களுடைய நம்பிக்கை இயேசுவை நல்ல செயலை, வல்ல செயலை செய்ய வைத்தது. நம்பிக்கையோடு நாமும் இந்த ஆண்டவரை நாடி செல்லுகிற போது இந்த இறைவன் பலவிதமான நன்மைகளை செய்ய வைக்கக்கூடியவராக நம்மால் அவரை மாற்ற முடியும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அமைதியற்ற உலகமாக தெரிந்தாலும் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த வல்லவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் மேலோங்குகிற போது கடவுள் தருகின்ற அமைதியை நாம் இச்சமூகத்தில் கண்டுகொள்ள முடியும். ஏழைகளையும் எளியவரையும் ஒடுக்கப்பட்டவரையும் விளிம்பு நிலையில் இருந்தவரையும் அன்று சமூகத்தால் புறம் தள்ளப்பட்டவர்களையும் தேடிச் சென்று அவர்களோடு உறவை வளர்த்து அவர்களிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கையை மற்றவருக்கு அறிவித்து அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக பல வல்ல செயல்களை செய்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நாமும் தேடிச் செல்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். தன்னை சுற்றி இருக்கின்ற நபர்களெல்லாம் எத்தகைய மனநிலை படைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து செயல்படவில்லை. அவர்கள் எத்தகைய மனநிலை கொண்டிருந்தாலும் தான் செய்ய விரும்புகின்ற நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டே செல்லுகின்றவராக இயேசு இருந்தார் என இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்ற எண்ணத்தோடு அங்கு நின்று கொண்டிருந்தவர்களின் மனநிலையை உணர்ந்தவராக இந்த மனிதன் இந்த முடக்குவாதமுற்று இருக்கின்றான். இந்த நிகழ்வின் காரணமாக இந்த சமூகம் இவன் செய்த பாவத்தின் விளைவு இவன் முடக்குவாதமுற்றிருக்கிறான் என்று சொல்லி 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 அவனை அந்நியப்படுத்தி வைத்திருந்தது. இப்படி அந்நியப்படுத்தி வைத்திருந்த சமூகத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிற போது இந்த பாவத்தை மன்னிப்பதற்கான ஆற்றல் ஆண்டவரிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். அதே சமயம் பாவத்தின் விளைவுதான் இந்த மனிதன் இப்படி இருக்கிறார் என்பது அல்ல. ஆனால் இந்த நிலையில் இருக்கின்ற மனிதனை நாம் பாவத்தினால் இவன் இந்நிலைக்கு உருவானான் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தல் கூடாது என்பதை இயேசு எடுத்துரைக்கக்கூடியவராக இருப்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் என்பது நம்மை நாமே செதுக்கி கொண்டு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்கும் வரவிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் நாளை எதிர்கொள்வதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு காலம். அமைதியை நம்மில் மலர்விக்க வருகிறேன் என்று சொன்ன இந்த ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிற போது இந்த அகிலமானது எப்படி இருக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக எடுத்துரைத்தது. இன்றைய முதல் வாசகத்தில் பாலை நிலமும் வறண்டு போன நிலமும் பூத்து குலுங்கும் என்று சொல்லப்படுகிறது. பாலை நிலம் எப்படி சோலை வனமாக மாறும் என்ற கேள்வி நம்மில் எழலாம். ஆண்டவர் வருகின்ற போது அனைத்தும் மாற்றம் பெறும் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இதற்கு முன்பு வரை நமது வாழ்வு எப்படி இருந்தது என தெரியாது. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மை நாமே தயாரித்து கொள்ளுகின்ற இந்த தயாரிப்பு காலங்களில் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வை இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே செதுக்கி கொண்டவர்களாக, சரி செய்து கொண்டவர்களாக, நாளும் கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பதைத்தான் திரு அவை வலியுறுத்துகிறது. திரு அவை வலியுறுத்துகின்ற இந்த வாழ்வுக்கான பாடங்களை எல்லாம் கேட்டுவிட்டு நகருகின்ற மனிதர்களாக நாம் இருந்து விடலாகாது.
இந்த திரு அவை வலியுறுத்துகின்ற இந்த வாழ்வுக்கான பாடங்களை உணர்ந்து கொண்டவர்களாக, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, இயேசுவை எதிர்கொள்வதற்கு நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் மாற்றிக்கொள்ளுகிற போது, ஆண்டவரின் நாள் வருகிற போது, நமது செயல்களை கண்டு, நமது நடத்தையை கண்டு இந்த இறைவன் நமக்கு நீதி வழங்கக்கூடியவராக இருப்பார். நடுநிலை தவறாதவராக இறைவன் அந்நாளில் நம் மத்தியில் செயல்படுவார். அந்த இறைவனை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ளவே இந்த தயாரிப்பு காலம் நமக்கு அழைப்பு தருகிறது. ஏதோ திருவருகை காலம் வந்தது, மெழுகுதிரிகள் ஏற்றினோம், இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடினோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடலாகாது. நாம் இந்த இயேசுவின் பிறப்புக்கு நம்மை நாமே தயாரித்து கொள்வதற்கு திரு அவை அழைக்கிறது என்றால், இந்த அழைப்பை உணர்ந்து கொண்டு நம்மிடத்தில் சரி செய்யப்பட வேண்டியது எவை என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டவர்களாக நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே சரி செய்து கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையில் அனுதினமும் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி வந்த பலரும் பல நலன்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இயேசுவை நம்பிக்கையோடு நோக்கி செல்லுவோம். நாம் வாழுகின்ற இந்த சமூகம் இரைச்சல் மிகுந்த சமூகமாக இருக்கலாம், நீதியற்ற சமூகமாக இருக்கலாம், மனிதாபிமானம் என்பது மறைந்து போன சமூகமாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் மாற்றக்கூடியவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இந்த இயேசு குடிலில் பிறப்பவர் அல்ல, நமது இதயங்களில் பிறப்பவர். நம் இதயத்தில் பிறக்கின்ற இந்த இயேசு இத்தகைய மனநிலை கொண்டிருந்த நமது வாழ்வை மாற்ற வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். நம் உள்ளத்தில் பிறக்கின்ற இயேசு நம்மை மனித நேயமிக்க மனிதர்களாக, நீதியின்படி செயல்படுகின்ற நபர்களாக, ஏழை எளியவர் மீது அன்பு காட்டுகின்ற, இரக்கத்தை பொழிகின்ற நபர்களாக மாற்ற வல்லவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் நமது வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பை தான் இந்த திருவருகை காலம் நமக்கு தருகின்றது. நம்மை நாமே சுயாய்வு செய்து பார்ப்போம். நம்மிடம் இருக்கின்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை நாம் சுயாய்வு செய்து பார்ப்போம். கடவுளின் முன்னிலையில் அமைதியில் அமருகிற போது இந்த ஆண்டவர் நம்மோடு உரையாடுகிறார். அவரது குரலுக்கு செவி கொடுப்போம். நாம் செய்த செயல்களை மற்றவர்கள் எப்படி வேண்டுமானால் மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் நாம் தனிமையில் அமர்ந்து இறைவனோடு உரையாடுகிற போது நமது உள்ளத்தில் இருந்து தூய ஆவியானவர் நமது மனதின் குரல் வழியாக நமது செயல்கள் ஒவ்வொன்றையும் சரியா தவறா என்பதை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அந்த தூய ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுத்தவர்களாய் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த அமைதியற்ற சூழலையும், நாம் வாழுகின்ற சூழலில் நாம் உருவாக்கிய அமைதியற்ற சூழல்களையும் சரி செய்து கொண்டு ஆண்டவர் விரும்புகின்ற மனிதர்களாக, அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் பொழிகின்ற மனிதர்களாக, ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற ஒரு மனிதர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஆண்டவரின் நாளுக்காக நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொண்டு நமது இல்லத்தில் பிறக்கவிருக்கின்ற இயேசுவை இதயத்தில் பிறக்க நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, இயேசுவிற்கு இதயத்தில் இடம் கொடுத்தவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இந்த இயேசுவின் பாதையில் தொடர்ந்து பயணிக்க ஆற்றல் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே, இந்த தேவனோடுதான் என்றும் நாடும் அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இன்னெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறையாக வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இத்திருப்பலியை கண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களை நீர் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர். ஆழமான நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்திருந்து உம்மிடமிருந்து பலவிதமான நலன்களை பெற்றுக்கொள்ளச் செய்தருள்ள உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர்
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய அன்பு தெய்வம் அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளினார். இந்த இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையோடு அவரை நோக்கி நாம் புகழ்ந்து பாடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. காலங்களை கடந்த இறைவன், நம் கற்பனைக்குள் அடங்காத கடவுள். நம்பிக்கையோடு அவரை நோக்கி நாம் மன்றாடிய போதெல்லாம் நம் மன்றாட்டுக்களுக்கு தகுந்த நேரத்தில் பதில் தந்த கடவுள். நம்பிக்கையோடு அவரை நாடி வருகிற போது நலன்களை பொழிந்த இறைவன்.
நாம் நம்பிக்கையோடு அவரை நாடி வருவதற்கான அழைப்பை இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை வழி நடத்துகின்றார். நாம் அமர்வதையும் எழுவதையும் அறிந்த இறைவன் நாம் பேசுவதற்கு முன்பதாகவே நாம் என்ன பேச போகிறோம் என்பதை உணர்ந்து வைத்திருக்கின்ற கடவுள் நம்மோடு உரையாட நமக்காக எப்போதும் காத்திருக்கின்ற கடவுள். இந்த கடவுளை உணர்ந்து கொண்டவர்களாக அமைதியில் இந்த இறைவனை கண்டுகொள்ளவும், இவரோடு உரையாடவும், உறவாடவும், உள்ளத்து எண்ணங்களை அவரோடு பகிர்ந்து வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு அவரின் பாதையில் நடக்க ஆற்றல் வேண்டி அவரை நோக்கி புகழ்ந்து பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம்பிக்கையோடு அழைத்த போதெல்லாம் அழைத்த குரலுக்கு செவி கொடுத்த அன்பு தெய்வமே, இந்த அழகிய நாளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இந்த புதிய நாளில் உம் மீதான நம்பிக்கையில் இன்னும் ஆழப்படவும், அமைதியில் உம்மை கண்டு உம்மோடு உறவாடவும், எங்களை நாங்களே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு உம்மை எதிர்கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக்கிக் கொள்ள ஆற்றல் தந்து இந்த நாளில் எங்களை வழி நடத்தியருள உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா,
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.